வணக்கம். நம்ம இன்றைக்கி விடுதலைப்பட்ட வரலாற்று ஆய்வு சார்பாக நம்ம ஆர்வலர் நம்ம கூட தொடர்ந்து பேராக இருக்கக்கூடிய அந்தோணி சார் தொடர்ந்து வந்தோம். அவர் நேற்று சொன்னார், ஒரு மிகப்பெரிய தாலி இருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. காலையில் வந்து பார்த்தோம். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பகுதியில் காளியா ஒருத்தர் கத்திட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த பகுதியில் நம்ம கோவில் பாளையத்தில் ஏற்கனவே கத்திட்டு பார்த்துருக்கோம். இந்த பகுதிங்கிறது முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலை, ரெண்டாவது சேத்து மலைங்கிற பகுதி. இந்த சேத்து மலையில் ஐயாவோட தோட்டத்தில் வந்து பார்க்குறோம். இந்த தாலிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரம் இருக்குது. 5 அடி உயரம் உள்ள தாலிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு கிபி இந்த பெருங்கற்காலத்தில் சொல்லக்கூடிய காலம் இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாலியை பயன்படுத்த ரெக்கார்டு இருக்குது. இன்றைக்கி நாம் இதை வந்து பார்த்து ஆவணப்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம முறைப்படியாக நம்ம தொழில் ஆய்வறிஞர்கிட்டையும் இந்த பதிவு சொல்லிட்டோம். இதை வந்து நம்ம முன்னாடி மட்டும் தோண்டியிருக்கோம், உள்ளே தோண்டலை. உள்ள மண் மட்டும் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு அடி உள்ள மண் எடுக்கலாம். அந்த சுற்றி அந்த கழுத்து பகுதி பார்த்தா பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே போல் அந்த கை வேலைப்பாடு அந்த அளவுக்கு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு அந்த வாயுங்கிறது நமக்கு ஒரு 3/4 பங்கு கிடச்சிருச்சு. 3/4 பங்கு கிடச்சி. இது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இது ஒரு 4க்கு 4 ஆரம் இருக்கிற மாதிரி இருக்குது. உயரம் வந்து 5 அடி இருக்குது. அந்த நம்ம ஸ்கேல் வச்சு பார்த்தாவே ஒரு 3.5க்கு 3 இருக்கிற மாதிரி ஒரு அளவு வந்தது. இதில் இந்த ஓடுங்கிறது கருப்பு சிவப்பு, ஒரு திக்னஸ் 1 இன்ச்சு இருக்குது. இந்த கருப்பு சிவப்பு இருக்குது, உள்ள கருப்பு வெளியே சிவப்பு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பெருங்கற்காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உறுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். முறைப்படி நம்ம ஆய்வறிஞர் அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2500லேருந்து 2000 வருஷத்துக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் தோட்டத்தில் இருக்குன்ட்டு. கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை சொன்னது ஒரு வரலாற்றுக்கு நாம் ஒரு சான்றாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம பகுதியில் வந்து தாலிகள்லாம் பேசியிருக்கோம். எல்லாமே வந்து தாலி இருக்குது, பொதுமக்கள் தாலி பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து செவலையில் இருக்குது, இங்கே நம்ம பொங்கல் நகரத்தில் எடுத்திருக்காங்க, குடும்பங்கள் எடுத்திருக்காங்க, பொருந்தல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது நாமளே நேரடியாக இன்றைக்கி எடுத்திருக்கோம். நம்ம பகுதியில் ஒரு பொதுமக்கள் தாலி எடுத்திருக்கோம். கொஞ்சம் உங்கள் தோட்டத்தை பற்றியும் இது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இதை நாம் பாதுகாப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிற செய்திக்கு சொன்ன பரவாயில்லையே, கொஞ்சம் சொல்லுங்களேன். எனது பேர் ஆண்டோனி. நான் உடல்பட்ட குடிமங்கலம் பகுதியில் வின்கருங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். எங்களுக்கு சொந்தமான இந்த தோட்டம் வந்து சேத்துமடையில் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற தோட்டம். இந்த தோட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக அந்த தோட்டம் எங்களுடைய பராமரிப்பில் இருக்குது, எங்களுடைய பொறுப்பில் இருக்குது. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக இந்த தோட்டத்தை நாங்கள் பராமரிப்பு பணிக்காக சுற்றி வரும்பொழுது மழைநீர் அரித்த ஒரு பகுதி காணப்பட்டுச்சு. அதில் எங்களுடைய தோட்டத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் மேனேஜர் தான் சொன்னாங்க, இதில் ஒரு சின்ன மேல் பகுதியில் ஒரு பானைக்கான ஒரு அடையாளம் தெரியுதுன்னு சொன்ன பிறகு அதை பார்த்தோம். அதற்கு பிறகு அதை ஆராய்ச்சி செய்யணும் அல்லது அதை பற்றி தகவல்கள் நம்முடைய உடுமலை வரலாற்று நடுவம் அருள்செல்வன் அவர்கிட்ட நம்ம சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். காலம் தாமதமாகிடுச்சு. பிறகு நேற்றைய தினத்தில் அந்த தகவலை சொன்ன உடனே விரைவாக வந்து இந்த தாலியை அவங்க பார்வையிட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம். எப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய நம்ம நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பராமரிப்பில் நமக்கு கிடைக்கிற பணி இடத்துல ஏறக்குறைய 2000 வருடத்துக்கு முன்பாக ஒரு ஆதி மனிதர் இனங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட நெடிய தமிழ் சமூகம் வாழ்ந்த பகுதியில் நாம் மீண்டும் வாழ்கிறோம் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், நான் என்ன நினைவுறேன்னா, எங்களுடைய தோட்டத்துக்கு மிக அருகில் ஏறக்குறைய ஒரு 100 அல்லது 150 மீட்டரில் அந்த ஆறு ஓடுது. என்ன ஆறு ஓடுப்பால் அந்த ஆற்றுக்கு பேர் இது அன்னப்பாறை ஆறுன்னு சொல்லுவாங்க. அன்னப்பாறை ஆறுங்கிற ஆறு ஓடுது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அந்த காலங்காலமாக தொடர்ச்சியாக ஏறக்குறைய வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு சிறிய சிட்டாறு. நல்ல இயற்கை சூழ்ந்த பகுதி. அதனால் இது நல்ல மண் வளம் நிறைந்த பகுதியாக இது இருக்குது. அதனால் ஆதி சமூகங்கள் இதில் குடியேறி இதில் வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த தாலியும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மேற்படி கிடைத்த பொருட்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தின் வரலாற்றை, நம்முடைய வாழ்வின் நிலைகளை ஆராய்வதற்கும் அதை குறித்து மேலதிக தகவல்களை தெரிவதற்கும் கிடைக்கும் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். இதை ஆர்வமுடன் சொன்ன உடனே இங்கே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கூட சிறப்பான கவனம் எடுத்து வந்தார்
அன்பு சகோதரர் அருள்சரவனுக்கும் அவரோடு வந்த அருமை அன்பு சகோதரர் சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து இதற்கான ஆய்வுக்கான மற்ற எல்லாவற்றுக்கும் எங்களுடைய சார்பில் ஒத்துழைப்பையும் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.